நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் அவுட்டோர் வந்திருக்கோம். ஒரு ட்ரிப் ஒன்று வந்திருக்கோம் ஃப்ரான்ஸில் ஒரு ஃபேமஸான இடத்துக்கு. உண்மைக்கும் இயற்கை அழகு தனி அழகு தானே. நான் மட்டும் இல்லை, நீங்களும் பார்க்கலாம் எப்படியான ஒரு இடம்ல. இதை விட ரொம்ப அழகான இடங்கள் இருக்குது. போக போக பார்ப்போம். சரியோ, நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் அது இதுன்னு எடுக்க நிற்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு ஒரு ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வந்துட்டோம். கடலும் குளிச்சுட்டு அந்த வீடியோ பின்னால் வருது. கடல் குளிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேர் இல்லை. அதை விட இன்னொரு விசேஷமான என்னன்னு சொன்னால், இங்கே தலைவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார். தலைவரை இது யார்கிட்ட சரி இதா தலைவரை பார்த்தீங்களா? சும்மா அப்படி இயற்கை பாருங்க, அளவுக்குள்ள ஆபத்துருக்குன்னு சொன்னாலும் இப்படி தானே. இந்த இயற்கை சும்மா ரசிச்சு போட்டு இப்படி வருவோம் வரி வந்தா ஃப்ரான்ஸில் வந்து இந்த கடற்கரை கொஞ்சம் ஃபேமஸான இடம். எல்லோரும் வந்துட்டாங்க, நம்ம கடைசியாக வந்திருக்கோம். சும்மா கொஞ்சம் வந்துட்டு போயிருக்கோம். இப்போ மலையேற போய் கொண்டிருக்கோம். இடையில பாம்பு கொண்டு அடித்தாச்சு இன்றைக்கு. ஒரு அழகான இடம். நிறைய பேர் வந்திருப்பீங்க, ஃப்ரான்ஸில் இருக்க நிறைய பேர் இங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சும்மா மலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீ கீழே போய் நீ குளிச்சுட்டு அப்படியே அடுத்த பயணம். நாளை சனம் வந்து ஒன்று இருக்குது. வெளியே இறங்கினா தான் புது புது அதிசயங்களை அந்த புல்லுக்கு நடக்கும் பார்க்க பாம்பு அடிச்சுட்டு. ஓகே, இந்த வியூவை பாருங்க. கொஞ்சம் இருங்க, எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல. நம்மளோட ஒரு நிலத்தில் காட்டில் வைக்கிறக்கே பெரிய விஷயம். கடல்ல எல்லாம் காட்டில் வச்சுருக்காங்க. இங்கே விலங்கு தெரியாதோ அதில் சுற்றுறதெல்லாம் அந்த கடல் தண்ணியில் காற்றலை. அடியாத்தி வழக்கம்லாம் இருக்க பின் கேமரா மாத்திரன். இப்போ இது வந்து இதில் படிக்கட்டுகள் இருக்குது நிறைய. நாங்கள் கீழே போகிறோம்னு சொன்னால் போவோம். கீழே சும்மா போய் பார்ப்பாங்க. இறங்கி போகலாம். என்ன வலிக்குன்னா கதை முடிஞ்சுதா, வழுக்கப்பட்டால் கதை முடிஞ்ச மாதிரி தான். ஓகே, நம்ம இப்போ அடுத்த பக்கம் போகிறதுனால டக்குண்டு இறங்கிட்டு டக்குண்டு வருவோம். சரியா, ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு இல்லை, டைம் இல்லை. அப்போ நான் உங்களுக்கு நோம்பலாக இந்த இடத்த காட்டுறேன். சரியா, ஓரளவுக்கு இறங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல, இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்குல்ல. இங்கே நிறைய ஜனம் இருக்குது. அஞ்சு பின்னால் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஜனங்கள் வந்துருக்குது. உண்மைக்கு இந்த வெயிலுக்கு சமம் இருக்குது. இதை விட ஜனம் கூட வந்திருக்கு. இன்றைக்கு நாங்கள் வந்த நாளண்டு இன்றைக்கு இப்படி இருக்குது. இயற்கை என்று சொன்னால் ரசிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு இப்படியான இடங்களுக்கு தான் வரணும். எவ்வளோ ஆளாக இருக்கிறேன். சரி, நாங்கள் இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்த இடம் இதை விட விசேஷமாக இருக்கும். வாங்க பார்க்க போவோம். சரியா, என்னென்ன கீழே உனக்கு காட்டாமல் போகிறீங்கன்னு சொல்லி அதே நேரத்தில் இல்லை இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை தெரியும். அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் போட்டு கொண்டு இருக்காங்க. நாங்கள் போவோம். நீ வாகனத்துக்கும் டைம் ஆகிட்டுது. நாங்கள் போயிட்டு அங்கால கடல் குளிக்கிறது கீழே பீச்சுக்கு போகும். இப்போ நாங்கள் மேலே உச்சியில் நிற்கிறோம், மேலுக்கு நிற்கிறோம். நீ கீழே கடல் குளிக்கிற இடம் அங்கெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போகணும். போயிட்டு வீடியோ ஒன்று போடுவோம். நான் இறங்கி போனதை பார்த்துருப்பீங்க. அந்த இறங்கி போனது அடி நுனி இங்கே பாருங்க. இது கீழால் வரணும், கடற்கரையால் வரலாம். நான் இந்த இடத்துக்கு என்னை சுற்றி வர முடிய சந்தர்ப்பம் இருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் இந்த இடத்துக்கு நான் வீடியோ உங்களை காட்டுவேன். எவ்வளோ அழகாக இருக்கேண்ணே. பார்க்கும்போதே எல்லாருக்கும் ஆசையாக வரணும்னு ஒரு ஆசை வரும். ஈவன் இங்கே இருக்கிறவங்க கூட அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. சில டைமில் லீவு எல்லாமே அது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நார்மலாக விசா எடுத்து தொடர்ச்சியாக இங்கே எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து வெக்கன்ஸ் வந்து லீவுகள் கிடைக்கும் போது அவங்க இங்கே வந்து போவாங்க. அழகான ஒரு இடம், உண்மையான ஒரு என்ஜாய்மெண்ட் என்று தான் சொல்லலாம். போவோம். இன்னைக்கு அடுத்து வந்து நாங்கள் போவோமே. எப்படி இருக்குது இந்த இடம்? இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் அந்த தெரியுது ஒரு இடம். இந்த பாருங்க, இதான் இங்கே பீச்சு. சரியோ, இந்த பீச்சுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். கீழே போய்ட்டு குளிச்சுட்டு இங்கேருந்து செல்ஃபி இழுக்கலாம் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த பயணம். இந்த இதான் இந்த மேலே தான் நீங்கள் நார்மலாக
இந்த பீச்சில் பேர் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேலே ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டுக்கு வரும். ஸோ இதுதான் ஸ்பெஷலாக இங்கே வந்து மெயின் வியூ. எப்படி இருக்குது ஆனால் பாதுகாப்பு அரங்கள் ஒன்றும் இல்லையா இந்த மலை நுனியில் இருந்து. இப்போ நான் கூட இந்த நிற்கிற இடம் கொஞ்சம் தராங்கால எப்படி இருக்குது. தவறுனா ஒன்றும் செய்யலாது. சரி அங்கே போவோம், பீச்சுக்கு போவோம். அங்கே போயிட்டு பீச்சில் போக வச்சுருக்கேன். நான் இப்போ அவடத்துக்கு கொஞ்சம் கிட்ட போனவொடனே உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன். சரியோ எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்குது இந்த இடம்? குளிக்கிற இடத்துக்கிட்ட வந்தாச்சு. கிட்ட வர அழகாக இருக்குது. இது வந்து இந்த படிக்கட்டுகள் அழகாக இங்கே ஏறணும். பாருங்கள் இந்த இடத்த. இறங்கியாச்சு. இனி என்ன இந்த படியால் இறங்கி இனி அங்கே குளிக்கிற இடத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் சரி. நீங்களும் சும்மா இருக்கிற டைமில் ஃப்ரீயாக இருக்கார்கள், ஃப்ரான்ஸில் இருக்கார்கள், உங்களுக்கு வர கிடச்சா இந்த இடத்துக்கு வந்து கட்டாயம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நல்ல ஒரு இயற்கை உண்மைக்கும். ஏன் வந்தோம்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அப்படி இந்த இடம் இல்லை. இந்த இடத்துக்கு வந்தால் போகிறதுக்கு மனம் வராது, அப்படி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஒன்று. போகிறதுக்கு மனம் வராமல் என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த இடம். ஸோ கிட்ட போய் கொண்டிருக்கோம் உங்கள் இடத்துக்கு. ஊருப்பட்ட படிகள் இறங்கி போய் கொண்டிருக்கிறோம். போய் சேருவோம் எங்கள் இடத்துக்கு. வந்தாச்சு. அருமையான அழகான இடம் ஒன்றுக்கு வந்துட்டோம். இனி என்ன குளிக்கிறது தான் எங்களோட வேலை, வேறு ஒரு வேலையும் எங்களுக்கு இல்லை. பாருங்கண்டா, இந்த மலையில தான் நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க. இப்போ கீழே இறங்கி வந்துட்டோமே. இதான் குளிக்கிற இடம். இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக போட்டிங்லாம் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் விரும்பின மாதிரி பே பண்ணிவிட்டு போட்டிங்லாம் எடுத்து கடலுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதோடு சேர்த்து சின்ன பிள்ளைகள் விளையாட்டுக்கு பாருங்க, ஃபேமிலியாக வந்தால் சின்ன பிள்ளைகள் என்ஜாய் பண்ணுறது கூட இங்கே இடம் இருக்குது. நார்மலாக எல்லா வசதியும் இருக்குது. ஒரு ட்ரிப் கொண்டு வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்குரிய சகல வசதிகள் இந்த பீச்சில் இருக்குதா. செம்ம ஃபன்னாக இருக்குது.